பணி நிரந்தரம், ஆட்குறைப்பு மற்றும் ஒப்பந்த முறையில் பணியமர்த்தலை ரத்து செய்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொது சுகாதாரத்துறை, அரசு மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நிலவும் செவிலியர் பற்றாக்குறையை போக்க தேசிய மருத்துவ ஆணையம் மற்றும் இந்திய பொது சுகாதார தரநிலைகள் பரிந்துரைகளின் அடிப்படையில் நிரந்தர செவிலியர் பணியிடங்களை உருவாக்க வேண்டும். பதவி உயர்விற்காக செவிலியர் கண்காணிப்பாளர் நிலை 1, 2 மற்றும் 3 ஆகிய புதிய பணியிடங்களை தோற்றுவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது அமைந்திருக்கக்கூடிய அரசு எங்களுக்கு ஒரு வாக்குறுதி வழங்கியது, அனைத்து செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்வோம் என்று. அதே நேரத்தில் அந்த அரசுக்கு நாங்கள் வாக்குறுதி, அதாவது அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு 6 மாத காலமாவது அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய செயற்குழுவில் முடிவெடுத்தோம். ஆனால் முடிவெடுத்த கையோடு இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது என்றால், கடந்த காலத்தில் நாங்கள் போராடி பெற்ற புதிய பணியிடங்கள் உருவாக்குவதற்கான போடப்பட்ட ப்ரொபோசல் என்பது இந்த அரசால், இந்த அதிகாரிகளால் திருப்பி அனுப்பப்பட்டு மீண்டும் பொது சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய 192 செவிலியர் பணியிடங்களை, அதாவது ரீடிப்ளாய்மெண்ட் அடிப்படையில், மறுசீரமைப்பு என்ற அடிப்படையில் புதிய பணியிடங்கள் எதுவுமே உருவாக்காமல் ஏற்கனவே அங்கு தட்டுப்பாடு நிலவி கொண்டிருக்கிறது. வெறும் 1500 செவிலியர்கள் மட்டுமே இன்றைக்கு பொது சுகாதாரத்துறையில் நிரந்தர தன்மையுடன் இருக்கிறார்கள். ஆனால் 2500 ஆரம்ப சுகாதார நிலையங்களே இருக்கிறது.